Taste the Daily. தஞ்சை அருகே தனியார் பேருந்தை வழிமறித்து மதுபோதையில் ஒரு கும்பல் ஓட்டுநரை தாக்கி பெண் காவலரை தரக்குறைவாக பேசிய அதிர்ச்சி வீடியோ வெளியானது. சூரக்கோட்டையில் நடந்த இறுதி ஊர்வலத்தை முந்தி சென்றதாக கூறி அந்த தனியார் பேருந்தை வழிமறித்த ஒரு கும்பல் மதுபோதையில் ஓட்டுநரிடம் தகராறு செய்து அவரை தாக்கியது. மேலும் இதை தட்டி கேட்ட தலைமை காவலர் சுப்புலட்சுமியையும் தரக்குறைவாக திட்டியது. இது தொடர்பாக பன்னீர்செல்வம் என்பவர் பிடிபட்ட நிலையில் ராகுல் காந்தி என்பவர் தேடப்பட்டு வருகிறார். இதை அறிந்த பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் நாடே சுடுகாடாகி விட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நடைபெற்ற துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் பங்கேற்று வழிபட்டார். பழமை வாய்ந்த கொளத்தூர் ஸ்ரீ திரௌபதியம்மன் சமேத தர்மராஜா திருக்கோவிலில் அக்னி வசந்த விழா கடந்த 20 நாட்களுக்கு முன் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பாரத சொற்பொழிவு, மகாபாரத கூத்து, சாமி திருவீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சியில் பாஞ்சாலி சபதம், துரியோதன வதம் தத்ரூபமாக நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே காவிரி கூட்டு குடிநீர் பைப்லைனுக்காக தோண்டப்பட்ட தார் சாலை குண்டும் குழியுமாக தண்ணீர் தேங்கி நிற்பதால் நூதன போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டனர். ஊராட்சி நிர்வாகம் சார்பில் தோண்டப்பட்ட பள்ளம் இதுவரை சீர் செய்யாததால் தண்ணீர் தேங்கி இருப்பது குறித்து பலமுறை மக்கள் கோரிக்கை மனு அளித்தும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருகிறார்கள். இதனால் அங்குள்ள இளைஞர்கள் செங்கலுக்கு பூஜை செய்து நெற்பயிர்களை கொண்டு நாற்று நடும் நூதன போராட்டத்தை நடத்தி ஸ்டாலின் மாடல் அரசின் நிர்வாக லட்சணத்தை வெட்ட வெளிச்சமாக்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக மழை பெய்ததில் பல்வேறு பகுதிகளில் மழை நீரோடு கழிவுநீர் கலந்த சாலையில் தண்ணீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். இதேபோல் நீலகிரி மாவட்டம் உதகையில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த மழையால் மலர் கண்காட்சியை ரசிக்க வந்த சுற்றுலா பயணிகள் போதிய நிழற்குடைகள் இல்லாமல் கடும் அவதியடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு ஸ்ரீ திரௌபதியம்மன் உடனுரை ஸ்ரீ தர்மராஜர் திருக்கோயிலில் அக்னி வசந்த மகாபாரத விழாவில் துரியோதனன் படுகள நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ தர்மராஜர் கோயிலில் அக்னி வசந்த மகாபாரத திருவிழா கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வாக துரியோதன படுகள வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு படுகள நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் பல்வேறு ஊழல்கள் நடைபெற்று வருவதாக கூறி தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டித் தேர்வாளர்கள் சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜரத்தினம் விளையாட்டு மைதானம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்த வாக்குறுதிகள் எதையும் விடியா ஸ்டாலின் ஆட்சி நிறைவேற்றவில்லை என கண்டனம் தெரிவித்து முழக்கமிட்டனர். குரூப் தேர்வு எழுதுபவர்களின் வயது வரம்பை 49ஆக உயர்த்த வேண்டும், தமிழ் மொழி பாடத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். மாணவ மாணவிகள் அனைவருமே கிராமப்புறத்தை சேர்ந்த ஏழை எளிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள். அவர்களுக்கு ஒரு வேலை கிடைச்சது அப்படின்னா அவங்க லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் 4 தேர்வாக இருக்கட்டும், குரூப் 2 தேர்வாக இருக்கட்டும், ஒரு எஸ்ஐ தேர்வாக இருக்கட்டும், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அந்த எஸ்ஐ தேர்வு முறைகேட்டை விசாரிக்க சென்ற ஒரு ஏடிஜிபியை கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிர்வாக சீர்கேடுகள், முறைகேடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது.